KND இனிஷியல்ல தான் வந்திருக்குது. யோசிச்சு பாருங்க, KND இனிஷியல்ல யாரோட காய்ச்சனீங்கன்னு சொல்லி. வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களோட பேர்? சதீஷ். எத்தனையாவது பர்த்டே இன்னைக்கு? 40வது. 40வது பர்த்டே. உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? எல்லாம் எங்களை சொந்தங்களா அனுப்பியிருப்பாங்க. சொந்தங்கள்னு சொன்னா யாரா இருக்கலாம்? எல்லாம் ரத்த சொந்தம் தான். ரத்த சொந்தம் வேண்டாலும் குறிப்பிட்டு ஒரு ஆளை சொல்றேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? ஒரு ஆளுன்னு சொல்லிடாது. ஓகே, சொன்னா எல்லாம் யோசிச்சுடுவாங்க. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. வெளிநாட்டுல யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. சில வேலை ஸ்பெஷலா உங்க லைஃபோட யாரும் இணையோன்னு சொல்லி அப்படி எதிர்பார்த்தாரு லேடிஸ் அனுப்பியிருக்காங்க. கல்யாணம் 3 பிள்ளைகள் இருக்கு. அது கூட தெரியாமலுக்கும் உங்க லைஃப்ல இணையோன்னு சொல்லி விரும்பலாம். சான்ஸே இல்லை, வாழ்க்கையில சான்ஸே இல்லை. அப்படி இல்ல. சரி, பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்கா கிஃப்ட பாப்போம். முதலாவதாவே உங்களுக்கு காசு பொக்கே வந்திருக்குது. நன்றி. இதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? இது 1 ரூபா கொடுத்தாலும் அன்பா கொடுத்துருக்கோம். நன்றி. காசுக்கு பெருமதி இல்ல, அன்புக்கு தான் பெருமதி. ஆனாலும் இந்த இடத்துல உங்களுக்காக 100 யூரோ அனுப்பி இருக்கிறாங்க. மகிழ்வா யாரா இருக்கலாம். சரி, உங்களோட ஃப்ரெண்ட் ரீதியில அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? யாருமே இல்லை. இதுல அனுப்புறதுன்னு சொன்னா அனுப்புறேன்னா இந்த வைஃப் அனுப்புவா, இல்லாட்டி சின்ன மச்சான் அனுப்புவான், இந்த மூத்த மச்சான் இருக்கா அவன் அனுப்புவான், இந்த அண்ணன் இருக்கா அனுப்பான். 4 பேர் தவிர யாருமே அனுப்ப மாட்டான். இல்லாட்டி அத்தை மாமா சொல்லிட்டேன் அத்தை மாமா. அவையே தவிர இங்க யாரும் அனுப்புற அளவுக்கு. ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினார்கள் ரொம்பவே கவலைப்பட போறாங்க. சில வேளை இந்த கிஃப்ட் அனுப்பினார்கள் உங்களோட கதைக்காம உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறார்கள் கூட சேரோணுமன்றதுக்காக இந்த இடத்துல கிஃப்ட் கூட அனுப்பி இருக்கலாம். அப்படி அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? சான்ஸே இல்லை. சில லேடிஸாவும் இருக்கலாம், பாய்ஸாவும் இருக்கலாம். பிரிஞ்சிருக்க உறவுனே நம்ம அப்பா தான். அதை அனுப்ப சான்ஸ் இல்லை. உங்களுடைய மச்சானா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம். அப்படி மச்சான் அண்ணன் மட்டும் வர இருக்கு. அவங்க வருவாங்க. அண்ணன் மச்சானக்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, வேற யாருமே அனுப்பியிருக்க மாட்டேன். சில வேளை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பியிருப்பாங்க. சில வேளை கல்யாணத்துக்கு முதல்ல ஊர்ல எங்க பாத்துட்டு சொல்லாமலாம் விட்டுட்டு வந்த இடத்துல இப்ப தேடி பிடிச்சு 40வது வயசுலயாச்சும் கிஃப்ட் அனுப்போன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க இல்லையா? 8 வயசுல அனுப்புறாங்க. வயசான அனுப்ப. சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே சதீஷ்னு சொல்லி ஸ்பெஷலா பிளாக் கலர்ல பர்த்டே கேக் வந்திருக்குது. என்னத்துக்கா பிளாக் கலர்ல வந்திருக்கு? பிளாக் கண்டா பிடிக்குமா? ஆமா ஆமா, பிளாக் நம்ம பிடிக்கும். யாருக்கு எல்லாம் சொல்லிருக்கீங்க பிளாக் கண்ட் சொன்னா பிடிக்குமான்னு சொல்லி? ஐயோ, எல்லாருமே அப்ப எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? சொல்லு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. சில வேளை இப்ப யாரோடையும் செட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டீங்களா? இப்ப இருக்காங்க சொல்லி புதுசாரையும் தேடிட்டு இருக்கிற மாதிரி. புதுசாவும் இருக்க புதுசு தேவையில்லை. தேவையில்லையா? உங்களோட பேசாம உங்களோட இந்த விலகி இருக்கக்கூடிய ஒரு உறவுட்டே தான் வந்திருக்குது. மீண்டும் கொண்டு அன்பை தேடி உங்களோட பலமமாய் உறவாடணும்னு சொல்லி ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்காங்க. அப்படின்னு சொன்ன யாரா இருக்கலாம்? அதுவும் பிரான்ஸ்ல இருந்துதான் வந்திருக்குது. அப்படின்னு சொன்ன யாரா இருக்கலாம்? அப்படி மீண்டும் உறவாடு வாரன்னா இருக்குதான் ஒரு ஆள் இருக்கு. யார் அவங்க? என்ன பேர்? அது நான் பிக்ஸ் பண்ணி சொல்லிடாது. பொம்பளை பிள்ளை இல்ல, ஆம்பளை பிள்ளை ஒன்று இருக்கா, நான் பிக்ஸ் பண்ணி சொல்லிடுறேன். பொம்பளை பிள்ளைகள் இல்லைன்றத தெளிவா சொல்றீங்க. பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை நான் எல்லாமே இல்ல வெளிப்படுறாங்க. சரி, அப்ப ஃபைனலா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? அதான் சொல்லிட்டேன். 4 பேர் இதுல 4 பேர் இருக்கான். ஒரு மச்சாலும் இருக்கா, அந்த உலகம் அனுப்ப சான்ஸ் இருக்கு. எல்லாரையும் சொல்ல. சரி, அப்ப குறிப்பிட்டு ஒரு ஆளை சொல்றா யார சொல்லுவீங்க? என் வைஃபா இருக்கும். வைஃபா இருக்கும். அப்ப மற்றவங்க எல்லாம் கோவிக்க போறான், பிரச்சனை இல்ல. அது கோவிக்க மாட்டான். நான் இப்படித்தான் உங்களுக்கு. ஆனா இது கூட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்கு. அப்படி இல்லையே. அதுவும் ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. KND இனிஷியல்ல தான் வந்திருக்குது. யோசிச்சு பாருங்க, KND இனிஷியல்ல யாரோட காய்ச்சனீங்கன்னு சொல்லி. கேயா? அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா, ஆனா கேயில இல்ல. அப்படியா? கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல, கேயிலையும் இல்ல. கேயில வேற பொடியில தான் மேட் பண்ணு. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் விஜய் குடும்பத்திட்ட தான் வந்திருக்குது. யார் அவங்க? மூத்த மச்சான் எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வரும்? கேட்டேன் அனுப்பி வரைக்கும். சரி, இப்ப இந்த இடத்துல கிஃப்ட் அனுப்பினா உங்களுடைய உறவுக்கு ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? நன்றி நன்றி மச்சான். 100 ஹார்ட் அண்ட் ஹார்ட் அவங்களை கூப்பிடலாம் இந்த இடத்துக்கு. பாடா அந்த கட்டி பிடியா கிஃப்ட் அனுப்பினா உங்களுடைய விஜய் குடும்பத்தினர் உங்களை அருகிலே நிக்கிறாங்க. உங்களுடைய மச்சான் ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஸ்பெஷலா அவனே எனக்கு ஸ்பெஷல், நான் அவனுக்கு ஸ்பெஷல். சரி, இதே இப்ப இருக்கிற ஒற்றுமையே நீங்க காலந்தோறும் உறவாடணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கு ஒரு வயசுல ஒற்றுமையா இருக்கு. இப்படி
சரி, உங்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய மச்சான் குடும்பம் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. நன்றி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி வந்ததுக்கு நன்றி. அவங்களோட வீடியோ பார்க்கணும்.